சின்ன மருமகள் சீரியல் ப்ரோமோ பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. நம்ம தமிழ் எப்படி செஞ்சிருக்க கூடாது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அப்பத்தா பார்த்தீங்கன்னா, அழுகுற தூக்கிட்டு போய் பொறந்ததுமே அங்க சேதுக்கிட்ட குடுத்துட்டு வந்துருவாங்க. இத நினைச்சு நம்ம தமிழ் வருத்தப்படுறாங்க. இன்னைக்கு என்னோட பொறந்த நாள். இன்னைக்கு என்னோட குழந்தையோட முகத்த பார்க்கறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. எல்லார்கிட்டயும் கெஞ்ச வேண்டியதா இருக்கு அப்படின்னு சொல்லி தமிழ் வருத்தப்படுறாங்க. இதுக்கெல்லாம் யார் காரணம்? நீங்க மட்டும் தானே. நீங்க மட்டும் அன்னைக்கு என் புள்ளைய தூக்கிட்டு போய் குடுக்காம இருந்திருந்தா, இன்னைக்கு நான் என் 2 பிள்ளைங்களோட சந்தோஷமா இருந்திருப்பேன். எனக்கு எந்த குறையும் இருந்திருக்காது. ஆனா தீராத வலிய குடுத்துட்டீங்க அப்பத்தா. இதுக்கெல்லாம் காரணம் நீங்க மட்டும் தான் அப்படின்னு சொல்லி அப்பத்தாவ திட்டிட்டு போறாங்க. மனசு நொந்து பேசிட்டு போறாங்க. ஆனா அப்பத்தா இது எதையுமே பெருசா எடுத்துக்கல. பரவால்ல. யாரு தான் தன் குழந்தைய பிரிச்சா வந்து அமைதியா இருக்குவாங்க. தன்னோட கன்ற பிரிஞ்சா மாடு கூட அமைதியா இருக்காது அப்படின்னு சொல்லி அவ கோவப்படுறதுல எந்த தப்பும் இல்ல அப்படின்னு சொல்லி அப்பத்தா புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா அப்பத்தா செஞ்சதா தான் தமிழ் புரிஞ்சுக்கல. ஏன் குழந்தைய எடுத்துட்டு போய் அங்க குடுத்தாங்கன்னா, 2 பேரையும் இந்த குழந்தை தான் சேர்த்து வைக்கும். இது மூலியமா எந்த உறவும் இல்லாம இருக்கக்கூடாது. கண்டிப்பா ஒரு நாள் சேதுவும் தமிழும் ஒண்ணா சேர போறாங்க அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்துல தான் நம்ம அப்பத்தா தூக்கிட்டு போய் அழுகுறாங்க குடுத்துருப்பாங்க. ஆனா இது இப்போதைக்கு வந்து தமிழுக்கு புரியல. பின்னாடி கண்டிப்பா புரியும். ஒரு குழந்தை பிரிஞ்ச தாயோட வலி என்னன்றது எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அதனால தான் தமிழ் அவ்ளோ வருத்தப்படுறாங்க. இன்னொரு பக்கம் சேது பார்த்தீங்கன்னா, ஐஸ்வர்யாவ கூட்டிட்டு போய் நைட் டைம்ல சர்ப்ரைஸா வந்து கிஃப்ட் வாங்கி குடுக்குறாங்க. ஏன்னா, அவங்க வாங்கி குடுத்தது எதுவுமே இல்லன்னு தெரிஞ்சு போச்சு ஐஸ்வர்யாவுக்கு. இதனால பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரோட்டு கடையில ஒரு சுடிதார் ஒண்ணு எடுத்து குடுக்குறாரு. அது மட்டும் இல்லாம, அங்கேயே ரோட்டு கடையில ஓரமா பார்த்தீங்கன்னா சாப்பிடுறாங்க. 2 பேரும் ஜாலியா இருக்காங்க. அந்த டைம்ல நம்ம தமிழ் கால் பண்றாங்க. கால் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து மீனாட்சி அழுதுட்டே இருக்கா. அழகரோட முகத்த காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சேதுக்கு ஃபோன் பண்றாங்க. ஆனா ஐஸ்வர்யா தான் எடுக்குறாங்க. இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள். அதனால நாங்க வெளிய வந்திருக்கோம். ஷாப்பிங் வந்திருக்கோம். அப்படியே சாப்பிட்டு போயிடலான்னு வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னதும் பயங்கர ஷாக் ஆகுறாங்க. தமிழ் பார்த்தீங்கன்னா, இது என்ன நடக்குதுன்னே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து என்ன இன்ட்ரெஸ்டிங்கா நடக்க இருக்குன்றத